ஒவ்வொரு நடிகர்களுக்கும் முதல் படம் மாதிரி 50வது படம், 100வது படம், 200வது படம் ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா 50வது படம் எது, 100வது படம் எது, அதில் அவங்க கேரக்டர் என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய சினிமா வாழ்க்கையில் முக்கியமான விஷயமாக பேசப்படும். அதனால் நடிகர்களை பொறுத்தது 50வது படம் 100வது படம் என்பது ஒரு எண்ணிக்கை மட்டுமில்லை, அது கௌரவ பிரச்சனையும் கூட. ரஜினிகாந்துக்கு டைகருங்கிற தெலுங்கு படம் 50வது படம் சொல்லப்படுது. கமலஹாசனுக்கு 3 முடிச்சு 50வது படம். பாலச்சந்தர் இயக்கிய அந்த படத்தில் ரஜினிகாந்தும் நடிச்சிருந்தார். குறிப்பாக வசந்த கால நதிகளிலே அப்படிங்கிற அந்த பாடல் இன்றைக்கும் பிரபலம். சரத்குமாருக்கு ஈட்டியும், விஜயகாந்துக்கு கூலியும் 50வது படம். விஜய்க்கு சுறா 50வது படம், அஜித்துக்கு மங்காத்தா 50வது படமாக அமைஞ்சது. விக்ரமுக்கு 50வது படமாகவும், விஜய் சேதுபதிக்கு மகாராஜா 50வது படமாகவும் அமைந்தது. அந்த வகையில் தனுஷுக்கு ராயன் 50வது படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. மற்ற நடிகர்களை விட தனுஷ் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா யாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அவருடைய 50வது படத்தை அவரே இயக்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தன்னை அறிமுகப்படுத்திய செல்வராகவனையும் இதில் நடிக்க வச்சிருக்காரு, அவர் கூட நடிச்சிருக்காரு, அவர் இயக்கியிருக்கிறாரு. ரொம்ப சின்ன வயசுலேயே 50வது படத்தை எட்டிட்டாருன்னு சொல்லலாம். அதாவது 40 வயசுக்குள்ள தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளில் நடித்து 50வது படத்தை எட்டியிருக்காரு. மற்ற நடிகர்களோட தனுஷ் வித்தியாசமானவர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 50 படத்துக்குள்ளே 4 தேசிய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. அதில் நடிப்புக்கு 2, தயாரிப்பாளராக 2, ஆடுகளம் மற்றும் அசுரன் படத்துக்கு சிறந்த நடிகராக தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு. விசாரணை, காக்காமுட்டை படங்களுக்கு இணை தயாரிப்பாளராக தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு. இந்த அளவுக்கு இந்த வயசில் யாருமே விருது வாங்கியதில்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, 2 படங்களை இயக்கியிருக்கிறாரு. இதுக்கு முன்னால் பவர் பாண்டி ஒரு படம், இப்போ ராயன். 17 படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. ஏகப்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாரு. இப்படி சினிமாவில் 40 வயசுக்குள்ளே ஒரு ரவுண்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 50வது படம் அப்படின்னாலே சம்மந்தப்பட்ட நடிகர்கள் ஆட்டம் பாட்டம் பார்ட்டி, தங்களை இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், சக நடிகர்களை அழைத்து வச்சு பார்ட்டி கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு சந்தோஷ மனநிலையில் இருப்பாங்க. ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் அப்படி செய்யவே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு பாடல் வெளியீட்டு விழா வச்சார் ராயனுக்கு. அப்புறம் இப்போ ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. சேர் கமலா இயக்குற குபேரா படத்தில் அவர் பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. தன் படங்களை பற்றி மீடியாட்டியோ இல்லை வெளியிடங்கள்லையோ எந்த விதமாக எதுவுமே பேசலை. சில நடிகர்களுக்கு இந்த 50வது படம் 100வது படம் அப்படிங்கிறது வெற்றி படையாக அமையும், சில நடிகர்களுக்கு வெற்றி படமாக அமையாது. குறிப்பாக விஜய்க்கு சுறா பெரிய வெற்றி படம் இல்லை. ஆனால் விஜய் சேதுபதிக்கு 50வது படமான மகாராஜா பெரிய வெற்றி படம். தொடர்ச்சியாக தோல்வி கொடுத்திருந்தவருக்கு 100 கோடி வசூல் அள்ளியது. அதே மாதிரி அஜித்துக்கு மங்காத்தா பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. தனுஷை பொறுத்தவரையும் இதுக்கு முன்னால் கேப்டன் மில்லருங்கிற படம் நடிச்சிருக்காரு. அது பெரிய அளவில் பேசப்படவில்லை. அதனால் ராயன் வெற்றி படமாக அமையுமா, தனுஷுக்கு ஒரு முக்கியமான மைல்கல்லான படமாக இருக்குமா அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களால் மட்டுமல்ல, திரை உலகினால் கூட ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான விடை அடுத்த வாரம் தெரிஞ்சிடும்.